ஸோ நம்ம பார்க்கணும்னா நம்ம 3 ஸ்டேஜாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? பிரைமரி டென்டிஷன், மிக்சட் டென்டிஷன், பெர்மனன்ட் டென்டிஷன் 3 ஸ்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். குறிப்பாக வந்து நம்ம பிரைமரி டென்டிஷன் வந்து என்னென்னா யூஸ்வலாக அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் ப்ளஸ் முதல் பால் பல் இந்த பால் பல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பால் பல்லாக வளர ஆரம்பிக்கும். 20 பால் பல் மொத்தமாக இருக்குது. மேல் தாடையில் 10, கீழ் தாடையில் 10. ஸோ அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பால் பல் வளர ஆரம்பிக்கும். இது டிப்பிக்கலாக முதல் பால் பல் ஆடி விழும்போது 6.5 to 7 இயர்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இந்த பிரைமரி டென்டிஷன் ஸ்டேஜ். இதில் நம்ம முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியும் அப்படின்னா, பல்லு முளைக்கும் போது என்ன மாதிரி ப்ரஷிங் பண்ணுறோம். ஏன்னா ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ளூரைட் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், நான் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி ப்ரஷிங் பண்ணணும், என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால் கொடுக்கும்போது எஸ்பெஷலி வந்து ராத்திரி தூக்கத்தில் எழுந்து பால் குடிக்கும்போதோ ஆர் வேறு ஏதாவது அந்த உணவுப் பொருட்கள் தூக்கத்தில் எழுந்து சாப்பிடும்போதோ அந்த பாலோ அந்த உணவுப் பொருட்களோ பற்களை மாட்டி பற்கள் இனிஷியல் சொத்த வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஏஜில், எஸ்பெஷலி இந்த ஏஜில். ஸோ இது 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ப்ரஷிங், என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, அண்ட் பால் பற்களை வந்து எப்படி வந்து சொத்த வராமல் எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்னு தான் இந்த ஏஜில் பார்க்கணும்.